ஓப்போலேருந்து ரெனோ 12 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து இந்தியாவில் கூடிய லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த சீரீஸில் ஓப்போலேருந்து ரெனோ 12 மற்றும் ரெனோ 12 ப்ரோ அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ சொல்லப்போனால் சைனாவில் வந்து இது 2 ஸ்மார்ட் ஃபோன் வேறு மாதிரியாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது அதாவது குளோபல் லான்ச்சாக வரும்போது கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் சேமாக தான் இருக்குது, 1-2 விஷயங்களை தவிர. ஸோ அப்படி என்னெல்லாம் வந்து வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் லான்ச் பண்ண இந்த வேரியண்ட்டுக்கும் இங்கே இப்போ குளோபலாக இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போகிற வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியாது, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. PWM டிமிங் மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்கிற மாதிரி தெரியல, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் 2 ஃபோன்லையும் மாறுது. அதன்படி பார்க்கும்போது ரெனோ 12 நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அது ரெனோ 12 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கார்னிங் உள்ள கிளாஸ் விட்டஸ் 2 கிளாஸ் பயன்படுத்துகிறாங்க. இது கூட கொஞ்சம் பெட்டரான ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ டிஸ்பிளேல இது ஒரு வித்தியாசம் மட்டுமே இருக்கு. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிற ஆட்டோ கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு கார்டெக்ஸ் A78 கோர் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸராக வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.5 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற ஜிபி பயன்படுத்துறாங்க. இது ஒரு புது சிப்புங்கிறனால இதோட ரேங்கிங் அஃபிஷியலா தெரியல. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகனோட 888 சிப்செட்டுக்கு ஈக்குவலண்டாக வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அதாவது ஸ்னாப்டிராகனோட 888 சிப்செட்டுக்கு நமக்கு 25 ரேங்க் கிடைக்குது. ஆனா இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 30 ரேங்க் உள்ள வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். காரணம் ஸ்னாப்டிராகன் 888 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சிப்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ், கனெக்டிவிட்டி மற்றும் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கம்மி. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதனால இந்த ரேங்க் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடியாக பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்டிராகன் 888 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட பெட்டராக நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிட் செட்டிங் கேம்ஸும் ஹெவியான கேம்ஸ் முதல் கூட எல்லாமே விளாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லா இருக்கும் ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்த ரெனோ 12 மற்றும் ரெனோ 12 ப்ரோ ரெண்டுலேயுமே ஒரே ப்ராசஸர் தான். ஆனால் சைனா லான்ச் பண்ணும்போது நமக்கு ரெனோ 12 டிமென்சிட்டி 8250 அப்படிங்கிற ஒரு சிப்பு கொடுத்துருந்தாங்க. இதோட ரேங்க் கிட்டத்தட்ட 26 ரேங்க் கிட்ட இருக்கு. அதே ரெனோ 12 ப்ரோ பிளஸ்ல நமக்கு டிமென்சிட்டி 9200 பிளஸ் அப்படிங்கிற சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப் வந்து 7 ரேங்க் கிடைக்குது. அதாவது இது ஒரு ஃபிளாக்ஷிப் சிப் செட் 188 மார்க் கிடைக்குது. A+ கிரேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ சைனால லான்ச் பண்ண அந்த ப்ராசரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ரெனோ 12 ப்ரோ பிளஸ்ல நமக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க சைனால. அப்படி பார்த்தா இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க சொல்லணும். மற்றபடி சைனாவில் இந்த ரெனோ 12 அப்படிங்கிற ஃபோன் அதாவது 8250 அப்படிங்கிற டிமென்சிட்டி சிப் கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதே சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலண்டாக தான் இந்த டிமென்சிட்டி 7300 அப்படிங்கிற சிப் வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரெனோ 12 ப்ரோ பிளஸ்ல வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சைனால கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்த சிப்பை அப்படியே டவுன் கிரேட் பண்ணி நமக்கு ரெனோ 12க்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள சிப்பை தான் இந்த 2 ஃபோனுக்குமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெனோ 12 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷனில் வருது. அது ரெனோ 12 ப்ரோ பொறுத்தவரையும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது இதே ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருமாங்கிறது டவுட் தான். ஸோ ரேம் இன்டர் ஸ்டோரேஜில் வந்து ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் லான்ச்சுக்கு அப்புறம் சொல்கிறேன். மற்றபடி ரேம் வெர்ஷன் LPDDR4S RAM பயன்படுத்தியிருந்தாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டான ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடில் கிடைக்க போகிறதுல ஒரு மிட் ரேஞ்சுக்கு நிகரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் சைனாவில் நமக்கு மைக்ரோ ஸ்டிக்கர்க்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. 1 TB எக்ஸ்டெண்ட் அவுட் பண்ணலாம். மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஸ்டோரேஜ் சிப் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 14 OSல கலர் OS 14.1 இன்டர்ஃபேஸ் என்னது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 2 ஃபோன்லையும் நமக்கு ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் 2 கேமரா வந்து காமனான கேமரா தான் கொடுக்குறாங்க. 3ஆவது கேமரா மட்டும் மாறுது. அதன்படி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. இந்த சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/1.95 இன்ச்க்கான சென்சராக வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமரா 112 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். இது சோனியோட IMX355 சென்சர், f1.8
f1.2 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடி அல்ட்ரா வைட் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கல. அடுத்தபடியாக மூணாவது கேமரா ரெண்டு ஃபோன்லையும் வேறுபடுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 12ல ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பிரைமரி கேமராவில் நமக்கு வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். ஸோ இதான் ஓப்போட ரெனோ 12ஓட கேமரா. மற்றபடி ஓப்போட ரெனோ 12 ப்ரோவில் வந்து நமக்கு இந்த ரெனோ 12 கொடுத்த அதே மொதல் ரெண்டு கேமரா தான் கொடுக்குறாங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சோனி LYT 600 சென்சர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. அதே சென்சர் தான். மூணாவது சென்சர் மாறுது. அதபடி பார்க்கும்போது மூணாவது கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட JN5 அப்படிங்கிற சென்சர். இந்த கேமராவால நமக்கு வந்து 20x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணாவது கேமரா மட்டும் இந்த ரெனோவோட 12 ப்ரோ ப்ளஸ்ல அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடியாக முதல் ரெண்டு கேமரா அதே கேமரா தான். அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ரெனோ 12 மற்றும் ரெனோ 12 ப்ரோவில் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது ரெனோ 12ல ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது GC32E2 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. f2.0 அப்பர்ச்சரில் வருது. அதுவே ரெனோவோட 12 ப்ரோவில் வந்து நமக்கு வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சாம்சங்கோட JN5 சென்சர். அதை ரியர் ஃபேசிங் கேமராவில் மூணாவது கேமரா கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தீங்களா, அந்த கேமரா தான் நமக்கு செல்ஃபி கேமராவுக்காகவும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். இது போக IR சென்சரும் இருக்கு. ரிமோட்டா கூட அவங்க ஃபோன் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். மேலும் இந்த ரெண்டு ஃபோன்லையும் USB Type-C தான் தராங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட. இந்த ஃபோனுக்கு IP65க்கான ரேட்டிங்கும் இருக்கு. ஆனால் லைட்டா தண்ணி பட்டா பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் வந்து ரெனோ 12 வாங்கினீங்கன்னா 178 கிராம் வருது. அதே ரெனோ 12 ப்ரோ வாங்கினீங்கன்னா 180 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். ரெண்டு ஃபோன்லையும் 5Gக்கான SNSS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. சார்ஜ் பண்ணுற USB Type-C போர்ட் தராங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு ஓரளவு டீசெண்டாக இருக்கும் இந்த ஃபோனில். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். சைனாவில் வந்து ரெனோ 12 வந்து கிட்டத்தட்ட 31,600 அப்படிங்கிற பிரைசிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ரெனோ 12 ப்ரோ வந்து 39,000 அப்படிங்கிற பிரைசிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோனோட பிரைசிங் ஒரு 35,000 செக்மெண்ட்டுக்கு மேலே இந்த ரெனோவோட 12 லான்ச் பண்ணாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரெனோவோட 12 ப்ரோ வந்து ஒரு 42,000 செக்மெண்ட்டுக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே ரூமர் பிரைசிங் தான். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பிரைசிங்க்கு வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெனோவோட 12 மற்றும் ரெனோ 12 ப்ரோ அப்படிங்கிற ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.